ஹே மை ஃபேமிலி, இன்னைக்கு டே 7 60.15 கிராம். நேற்று கொள்ளு சாப்பிட்டனாலையோ என்னமோ ரொம்ப சடனாக கம்மியாக காட்டுற மாதிரி இருக்குது. கொள்ளு இப்படி தான் எனக்கு ஹெல்ப் பண்ணதா தோணும். வழக்கம் போல் கருவேப்பிலை சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் அவுட் தான் பண்ணேன். இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணும்போது என்னோடய கையில் இருக்கக்கூடிய ஃபேட்டெல்லாம் ரொம்ப அப்படியே சுருங்கின மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அதே மாதிரியே இந்த கை வச்சு 2 முட்டையும் டச் பண்ணுற அந்த எக்ஸசைஸும் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப அந்த இடுப்பை சுற்றி பெல்ட் மாதிரி இருந்த ஃபேட்டு ரொம்ப குறைஞ்சிது. பழைய ஃபோட்டோலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி எக்ஸசைஸ் தான் நான் பண்ணேன். ஃபேட்டு குறையிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த மாதிரி எக்ஸசைஸ் தான் பண்ணேன். எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகி பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம ரொம்ப வேகமாக அதிகமாக செஞ்சோம் அப்படின்னா அடுத்த நாள் டயர்டாகி நம்ம செய்ய மாட்டோம். ஸோ ஸ்டார்டிங்கில் செய்யும்போது பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் நேரம் செய்யுங்க. நம்ம ஃபுட்டில் ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நமக்கு மன உறுதி அதிகமாகும். நான் இப்படி தான் பண்ணேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வழக்கம் போல் சர்க்கரை இல்லாமல் டீ சாப்பிட்டேன். என்னால் டீ குடிக்காமல் இருக்க முடியாது. நீங்கள் இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஃப்ரெஷ் ஜூஸ் கூட எடுத்துக்கலாம். காலைல டிஃபன் பார்த்திங்கன்னா ஒரு தோசை சன்னமாக எடுத்துக்கிட்டேன், ஒரு இட்லி, ரத்த பொரியல் கொஞ்சம், சிக்கன் கிரேவி கொஞ்சம் வச்சு சாப்பிட்டேன். ஏன்னா இன்றைக்கி சீட்டிங் டே இல்லையா, அதனால் இன்றைக்கி கார்போஹைட்ரேட் இருக்க மாதிரி இப்படி சாப்பிட்டேன். அப்புறம் சமைக்கும்போது தண்ணி தாகமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அப்பப்போ தண்ணி ஃபுல்லாக குடிச்சிக்கிட்டேன். மதியம் லஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு கரண்டி அளவுக்கு பிரியாணி, மட்டன் பிரியாணி, 2 ஃபிஷ்ஷு, அதாவது தோசைக்கல்லில் எண்ணெய் விட்டு பொரித்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ரத்த பொரியல், மீன் குழம்புல ஒரு மீன், அப்புறம் ஒரு இட்லி எடுத்துக்கிட்டேன். இதுதான் இன்றைக்கி மதியம் லஞ்சாக சாப்பிட்டேன். நல்லா பொறுமையாக மெதுவாக ரசித்து சாப்பிட்டுக்கிட்டேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டுக்கு நான் தண்ணி மட்டும் குடிச்சிட்டேன். அந்த மதியம் சாப்பிட்டதே எனக்கு வயிறு திம்முன்னு இருந்தது. ஹே மை ஃபேமிலி, இன்னைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் இன்னைக்கு 60.150 கிராம். இன்னைக்கு சண்டே சீட்டிங் டேங்கிறனால காலையில் பார்த்தீங்கன்னா தோசை, இட்லி, நான்வெஜ்ஜு எல்லாமே அளவாக எடுத்துக்கிட்டேன். மதியானம் பார்த்தீங்கன்னா பிரியாணி ஒரு கரண்டி அளவுக்கு, ஒரு இட்லி, மீன் குழம்பு, குழம்புல போட்ட மீன், பொரிச்ச மீன், ரத்த பொரியல் இந்த மாதிரி சாப்பிட்டேன். அதனால நைட்டு எனக்கு பசிக்கலை. அதனால பார்த்தீங்கன்னா ஈவினிங்காக சக்கரை இல்லாமல் ஒரு டீ குடிச்சதோட ஓகே. இப்போ எனக்கு பசி இல்லை, அதனால நான் தண்ணி குடித்தேன். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு நிறைய கிரேவிங்ஸ் இருக்கும். நிறைய வெயிட் இருக்கவங்களுக்கு நிறைய கிரேவிங்ஸ் வரும். ஏன்னா நானும் அதெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்கேன். அதனால எனக்கு தெரியும். ஸ்டார்டிங்கில் திரும்ப பசிக்கும். அந்த மாதிரி டைமில் கொய்யாக்காய், வெள்ளரிக்காய், இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி ஐட்டம் சாப்பிட்றதுல ஃபேட் கிடையாது. அதனால பசிக்கு தகுந்த மாதிரி கொய்யாக்காய் கட் பண்ணி கொஞ்சம் பெப்பர் போட்டு சாப்பிடுங்க. வெள்ளரிக்காய் கட் பண்ணி போட்டு சாப்பிடுங்க. ஏன்னா நம்ம 2 நேரம் இந்த மாதிரி உணவு எடுத்துக்கிட்டனால ஒன்று ஈவினிங்கா ஒரு பெரிய தோசை ஒரு 5-5:30 மணிக்குள்ள சாப்பிடுங்க. இல்லை அப்படின்னா அப்ப பசிக்கல அப்படின்னா நைட்டு பாத்தீங்கன்னா கொய்யாக்காய், வெள்ளரிக்காய் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இன்னைக்கு டின்னரை முடிச்சிருங்க. இந்த மாதிரி பண்ணும்போதுதான் நம்ம அந்த 2 நேரம் சாப்பிட்டதை ஆவரேஜ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி பண்ணாதான் நம்மளால வெயிட் லாஸ்ல இருந்து வெளியே வர முடியாது. ஸோ அந்த மாதிரிதான் நான் இப்படி ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். அதனாலதான் இன்னைக்கு அதே வீடியோவா உங்களுக்கு காட்டினேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா மோட்டிவேஷனலாகவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட்டுங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் சடனா ஒரு பிரேக் ஒரு டிஜிட் கம்மியாகும். ஏன்னா நம்ம எந்த வகையான ஆயில் ஃபுட்டு எதுவுமே எடுத்துக்கல அப்படிங்கும் போது சடனா நம்மளுடைய வெயிட்ல சேஞ்சஸ் வரும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோவை தொடர்ந்து பாருங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.